தமிழ்நாடு பட்ஜெட் ஒரு 70% மேல வந்து இது வந்து இந்த பட்ஜெட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பார்வை என்ன? எப்படின்னா மத்தியில அம்மையார் நிர்மலா சீதாராமன், இங்க மரியாதைக்குரிய ஐயா தங்கம் தென்னரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். நிதிநடுக்கோட பேர் என்ன? 2025 2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை. இந்த ஓராண்டுக்குள்ள எவற்றையெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை சாராம்சம். ஓராண்டுக்குள்ள செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இதில் இல்லையே. அந்த யங் ஓட்டர்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க இன்னும் ஓட்டர்ஸா மாறல, பட் அவங்க தான் வந்து இட் இஸ் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அவங்க தான் ஃபியூச்சர் ஓட்டர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். சோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை வந்து டைவர்ட் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிட்டாங்களோ? நீங்க பள்ளிக்கூடத்தை விட்டுவிட்டு ஏன் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க? முதல்ல அப்ப நீங்க சொன்ன மாதிரி அங்க என்ன வருதுன்னா, ஒரு வாக்கு அரசியல்னால அங்க இருக்கிறது. இப்போ விஜய்க்கோ சீமானுக்கோ ஒரு யங் ஓட் பேங்க் இருக்குன்னா, அந்த ஓட் பேங்கை உடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னா உண்மைதான். அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திமுக இருக்குது. பட்டா வந்து இனிமே வந்து உடனடியா வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா, இப்ப கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்த பண்ணாலுமே இப்போ ஒரு விஓ ஆகட்டும் இல்ல அங்க இருக்கிற பிடிஓ ஆகட்டும் அந்த விஷயத்த வந்து பண்ணிடுவாங்களா அவ்வளவு சீக்கிரம்? இந்த விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு அதிகாரிகளை சரியாக நியமிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அதை பண்ணாங்கன்னா தான் சரி வரும். இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி நேம் அளவுக்கு இருக்கும், கீழே செயல்பட அது மிகச்சிறந்த உதாரணம் ஆட்சி என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழில் அர்ச்சனை. அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு போட்டிருப்பாங்க. நீங்க நானும் வாங்க, எஃப்டி பாலிடிக்ஸ் சேனலோட கேமராமேனை கூட்டு வாங்க, ஒருவே தமிழ்ல அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. 2021 இந்த ஆட்சி தொடங்கும் போது 5 லட்சம் கோடி கடனோட ஆரம்பிச்சாங்க. நீங்க வந்து இன்னொரு 4 லட்சம் கோடி ஏறி 9 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டுமே அதே தப்ப பண்றாங்களே, இதுக்கு வந்து என்ன பண்ணாலும் மாறுதலுக்கு வழியே இல்லை. கடன் வாங்கினா தப்பான்னு கேட்டீங்கன்னா தப்பு இல்ல, அந்த இடம் வரைக்கும் தப்பு இல்ல. என்ன பிரச்சனைனா, கடனை வாங்கி எல்லா இடத்துக்கும் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்க பிரச்சனையே கிடையாது. நீ கடனை மட்டும் வாங்கிட்டே இருந்தனா தொழிலே பண்ணாம இப்ப பிரச்சனைக்குரிய விஷயமா வருது. மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் என்ன சொல்றாங்கன்னா, கடனை சுமைன்னு சொல்லாதீங்க, என்ன சுமைன்னு சொல்றீங்க? சரியான விஷயம் தான். ஆனா கடனை சுமைன்னு சொன்னவர் ஐயா மு.க. ஸ்டாலின் தான், எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட ஜர்னலிஸ்ட் அருள்வர்மன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோகுல். தமிழ்நாடு பட்ஜெட் எல்லாரும் வந்து ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வரவேற்கிறேன் அப்படின்றாங்க. ஆனால் வந்து ஒரு 70% நிறைய பேர் ஒரு 70% மேலே வந்து இது வந்து இந்த பட்ஜெட் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பார்வை என்ன? என் பார்வையில் அது வந்து ஒரு முழுமையாக நம்மை வந்து பூர்த்தி செய்ய முடியாத, மன நிறைவை அளிக்காத ஒரு பட்ஜெட்டை தான் நான் பார்க்குறேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரியே சமூக வலைதளங்கள் அப்படின்னு மட்டும் கிடையாது, காமன் மேன் மத்தியில் குறிப்பாக ஒரு மாநிலம் ஒரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அந்த நாடு வந்து பல வகைப்பட்ட செக்டார்ஸை உள்ளடக்கிய ஒரு மாநிலமாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், தொழில்துறை, கல்வித்துறை, வேளாண் துறை, தொழில்துறைக்குள்ளேயே எம்எஸ்எம்இ, அதுக்கப்புறம் வந்து இன்வென்ஷன், இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை கூறுகளை உள்ளடக்கிய ஒரு மாநிலம் நம்ம. மருத்துவத்துறையாக இருக்கட்டும், அப்படி மற்ற பல துறைகள் இருக்குது, விளையாட்டுத்துறை அப்படின்னு. ஆனால் இந்த பட்ஜெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வை. ஃபார் எக்ஸாம்பிள், அம்மையார் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை பட்ஜெட் போடும்போதும், மத்திய பட்ஜெட் போடும்போதும், திஸ் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years, அதாவது அடுத்த 5 முதல் 10 ஆண்டு காலகட்டத்தில் இந்தியா இப்படி இருக்கும், 2043 இந்தியா வல்லரசாக மாறிவிடும், இப்படிலாம் வந்து பல விதமான முழக்கங்களை சொல்லித்தான் அந்த நிதிநிலை அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க. அதே போன்றது ஒரு நிதிநிலை அறிக்கை போலவே எனக்கு தெரியுது. எப்படின்னா மத்தியில் அம்மையார் நிர்மலா சீதாராமன், இங்க மரியாதைக்குரிய ஐயா தங்கம் தென்னரசு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. ஏன் அப்படின்னா, நினைச்சு பாருங்க, சென்னைக்குள்ள நீங்க 2000 எவ்வளவு தொகுதியில ஒரு விஷயம் போட்டு ஒரு புதிய நகரத்தை அமைப்போம் அப்படிங்கிறாங்க. இதற்கான காலக்கெடு எவ்வளவு ஆகும்? மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக நிதி ஒதுக்கியிருக்கிறீங்க, மிக்க மகிழ்ச்சி. இதற்கான காலக்கெடு அப்படிங்கிறது எவ்வளவு ஆகும்? அதே போல நீங்க தொழிற்பேட்டைகள் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க, இதற்கு காலக்கெடு எவ்வளவு ஆகும்? இது எல்லாவற்றையும் தாண்டி மிக முக்கியமாக 40,000 அரசு பணியிடங்களை நாங்கள் நிரப்ப போகிறோம்னு சொல்றீங்க. இது எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான கேள்விகள். ஏன் இதை நம்ம கேட்குறோம் அப்படின்னா, இதெல்லாம் தான் ஸ்டார்ஸ் ஆஃப் த பட்ஜெட் அப்படிங்கிறத அமைச்சர் அவர்களும் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு. இப்போ நம்ம முக்கியமான விஷயங்கள் இவ்வளவு கேள்விகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போங்க, தொழிற்பேட்டைகள் அமைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்த சூஸ் பண்ணிட்டீங்க, இங்கே வந்து அரசுக்கான நிலங்கள் இருக்குது, அந்த இடத்துல வந்து
XYZ ABC கம்பெனிகள் வருவாங்க அவங்களுக்கு தொழில் பெட்டிகளை உருவாக்கி கொடுப்போம்னு நீங்கள் பண்ணுறீங்க. நிறுவனங்கள் எங்கே முதல்ல எந்த நிறுவனங்கள் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க? அப்போ என்ன பண்ணணும்? தொழில் பேட்டையை உருவாக்கிடுவீங்க, அப்புறம் நீங்கள் நிறுவனங்களை பிட்ச் பண்ணணும், அதன் பிறகு அவங்க ஒத்துக்கணும், நீங்கள் MOU போடணும், அப்புறமா தான் அவங்க வருவாங்க. இப்போ நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னா, ஒரு நிதிநிலை அறிக்கை போடுறீங்கன்னா இந்த நிதிநிலை அறிக்கையோட பேர் என்ன? 2025-2026 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை. இந்த ஓராண்டுக்குள்ளே எவற்றையெல்லாம் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை சாராம்சம். ஓராண்டுக்குள்ளே செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் இதில் இல்லையே. அன்பு சோழின்னு ஒரு திட்டத்தை பேர் வச்சுருக்கிறாங்க. நான் என்ன ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஒரு இயக்கமோ ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே பின்பற்றுவது தவறு ஒன்றும் கிடையாது. இப்போ மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வச்சுருந்தாங்க. அது ஒபாமா பயன்படுத்துறதுன்னு சொன்னாங்க. தப்பு கிடையாது, நல்ல விஷயமா இருக்குது, கேட்சியாக இருக்குன்னு பயன்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவில் அன்பு சோலை அப்படின்னா இந்த மாதிரி வயது முதிர்ந்தோரை, கைவிடப்பட்ட முதிர்ந்தோரை அவர்களுக்கு வந்து அன்பாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக உருவாக்கணும்னு சொல்லி அவங்க என்ன தலைப்பில் என்ன பேரில் என்ன பொருளில் போட்டிருந்தாங்களோ அதை அப்படியே வந்து தமிழக பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா எப்போ சீமான் கிடைப்பார், எப்போ நாம் தமிழர் கிடைக்கும் முடிச்சு வரலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க கொள்கை வரைவில் போய் ஒரு எடுத்துருக்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயம். அப்போ தொடர்ச்சியாக ஆளுங்கட்சி நாம் தமிழர் கட்சியும் அவங்க செயல்பாடுகளையும் அவங்க கொள்கை வரைவுகளையும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னா இது போன்ற விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இது எவ்வளவு தரப்பு மக்களை போய் ரீச் ஆகும்னு பாருங்கள். இப்போ நாம் என்ன கேட்குறோம்? தொழில் ரீதியாக MSME செக்டார்ஸ் எடுத்துக்கோங்க சார். கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளில் MSME செக்டார்ஸோட வீழ்ச்சி என்ன அப்படின்னு நீங்கள் போய் மைக்கு போட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க. சிறு குறு தொழில் நடுத்தர நிறுவனங்கள் எல்லாம் தெருவுக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய நிதிநிலையும் அவங்களுடைய தொழில் வியாபாரமும் நலிவடையும் சொல் இருந்துகிட்டு இருக்கு. GSTயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க? ஈஸியாக நீங்கள் சில நிறுவனங்கள்லாம் உருவாக்கிறோன்ற மாதிரி சொல்கிறீங்க. அது இந்த ஓராண்டில் சாத்தியமே கிடையாதுன்னு நான் சொல்லலை, பொருளாதார அறிஞர் பெருமக்கள் சொல்கிறாங்க. மற்றும் சில விஷயங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறீங்க, அது அனைத்தும் பாராட்டத்தக்கது. இப்போ அன்பு சொல்கிறோம், நான் பாராட்டுறேன், அன்பு சொல்ல நல்ல விஷயம்தான். ஆனால் இது எவ்வளவு தரப்பான மக்களை போய் ரீச் ஆகும், எவ்வளவு தரப்பான மக்களுக்கு இது பலனை கொடுக்கும்னு பாருங்களேன். ரொம்ப குறைவு தான். அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, மேஜரை நீங்கள் என்ன பண்ணீங்க, மேஜராக அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்கன்றதான் கேள்வி. இப்போது நடுவண் அரசு ஒரு திட்டத்துக்கு உங்களுக்கு நிதியை ஒதுக்கலை. எதுக்கு ஒதுக்கலை? கல்வித்துறைக்கு நீங்கள் போட்டிருந்த ஒப்பந்த தடுப்பில் நிதியை ஒதுக்கலை, நீங்கள் சண்டையை போட்டீங்க. அதுக்குள்ளேயே பெரிய அரசியல் இருக்குது. ஏன்னா நீங்கள் PMC நிதி ஒதுக்கலைன்னு சொன்னீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஐயா அது NEP நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கூறுதாயா PMCங்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்தால் தான் காசுங்கிறாங்க. நீங்கள் தான் NEPயே ஒத்துக்கலையே, அப்புறம் எப்படி காசு தருவாங்க? நீங்கள் ஒத்துக்கிறேன்னு எழுதி ரெண்டு தவணையும் வாங்கிட்டீங்க, இப்போ வாங்க முடியல. ஆசிரியர்களுக்கு பணம் போட காசு இல்லைங்கிறீங்க. நீங்கள் ஒதுக்கக்கூடிய தொகையே 46,000 கோடி. நாங்கள் தான் அதிகமாக ஒதுக்கியிருக்கிறோன்னு மாறுதட்டி பேசுகிறீங்க. நாம் வரவேற்கிறோம், பாராட்டுறோம். 2,000 கோடி கூட சேர்த்து போடுங்கன்னு முன்னாடியே சொல்லியாச்சு. இந்த பிரச்சனை வரும்போது பல பத்திரிகையாளர்கள், பல இந்த அரசியல் விமர்சகர்கள்லாம் சொன்னாங்க, எப்பா எத்தனை கோடிப்பா அவன் கொடுக்கணும்? ஐயா 2,000 கோடியா? நீயே கொடுத்துருப்பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டோம். இப்போ அதை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு, வரவேற்கக்கூடியது, பாராட்டுதலுக்குரியது. ஆனால் ஆசிரியர்களுக்கென்று முக்கியமாக பகுதி நேர ஆசிரியர்களெல்லாம் நீங்கள் நிரந்தரமாக்குறேன்னு சொன்னீங்களே, அவர்களை குறித்த அறிவிப்பு ஏன் வெளியிடப்படலை? அவங்க என்ன கேட்குறாங்க இன்னைக்கு? எங்களை குறித்து எந்த விதமான அறிவிப்பும் இல்லை, 6 லட்சம் பேர் சேர்ந்து போராட்டம் பண்ண போகிறோம். எவ்வளோ லட்சம் பேர்? 6 லட்சம் பேருங்க. குறித்து வச்சுக்கோங்க. இந்த 6 லட்சம் பேருடைய ஒரு வீட்டிலேருந்து 2 பேர் மல்டிப்ளை பண்ணுங்க, எல்லாம் உங்களுடைய ஓட் பேங்க். திமுகவுடைய கோர் ஓட் பேங்க் ஆசிரியர்கள் தான், அரசு ஊழியர்கள் தான். அவங்கள தெருவுக்கு நிற்க வச்சிட்டீங்களே நீங்கள். அப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், தொழிலாளர்கள், விவசாய பெருங்குடி மக்கள், இவர்களுடைய நலன்களை எல்லாம் நீங்கள் தீர்த்து வைக்காம மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், தமிழ் புதல்வன், அப்புறம் வந்து புதுமை பெண் கொடுத்துட்டீங்கன்னா ஓட்டு வந்துடுமா? இதில் இங்கே 2 விஷயத்தை தவிர்த்துருங்க. இந்த தமிழ் புதல்வனும் புதுமை பெண்ணும் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட குழந்தைகள் இல்லையா? அதன் பிறகு கொஞ்சம் கல்லூரிக்கு போகிறவங்க எல்லாருமே எடுத்துட்டு ஓட்டு போட்டுற மாட்டாங்க. ரொம்ப ஃப்ரெஷர்ஸ் அவங்க.
இன்னைக்கு அவங்களுக்கு வந்து மற்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ரொம்ப நாளா சீமான் ஒருத்தர் இருக்கிறாரு, வேற வேற சாய்ஸஸ் அவங்களுக்கு இருக்குது. என்னன்னா உங்களுக்கு போட்டுற மாட்டாங்க, நீங்க அதை நெக்லிஜிபிளா மட்டும் தான் பார்க்கணும். அப்ப இது போதுமா உங்களுக்கு? அதுக்காக தானே அந்த லேப்டாப் இந்த நல்ல கேள்வி கேட்டீங்க. லேப்டாப்பை நீங்க எப்ப கொடுத்துருக்கணும்? எனக்கு அந்த கேள்வி இருந்தது. டேப் கொடுப்போன்னு மரியாதைக்குரிய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினாரா இல்லையா? டேபை நீங்க முதல்லயே கொடுக்கல. நினைச்சு பாருங்க, உண்மையிலேயே அம்மையார் ஜெயலலிதா அதை கொண்டு வரும்போது அனைவரும் உச்சி முகர்ந்து பாராட்டணுமா இல்லையா? ஆமா. அது இவரும் கண்டினியூ பண்ணி இருந்தாருன்னா எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும். அந்த தொடர்ச்சியை இவங்க விட்டதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு, நடுவுல ஒரு முக்கியமா இந்த கொரோனா காலகட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க, ஆன்லைன் கிளாஸ், இணைய வழி கல்விங்கிறது இன்னைக்கு வந்து கொரோனா காலகட்டம்னு இல்லை, இன்னைக்கு பொதுவாகவே இணைய வழி கல்வியினுடைய தேவை அதிகமாயிருச்சு. இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்துகிட்டு இருக்குது. அப்ப எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு மடிக்கணினி இருந்தா நல்லா இருக்கும், ஒரு டேப் இருந்தா நல்லா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்துட்டாங்க. ஏங்க சட்டமன்றத்திலேயே பேப்பரை கம்மி பண்ண சொல்லிலாம் வந்துச்சுங்க. நீங்க பல மாநிலங்களில் வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு டேப் உண்டு. எனக்கு டக்குன்னு மாநிலத்துடைய பேர் நினைவுக்கு வரல. இல்ல தமிழ்நாட்டிலேயே கோவிட் டைம்ல வந்து அந்த பேப்பர்ஸ் யூஸ் பண்ணா கம்மியா இது பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்க ஏன் அப்பவே ஒதுக்கீடு செய்யல? சரிங்க கூகுள், நான் உங்கள்கிட்டயே கேட்குறேன், இன்னைக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்க, இப்போ பண்ண போறேன்னு சொல்றீங்க, எப்போ பண்ணுவீங்க? 2026 கல்வியாண்டுக்கு தான் பண்ணுறோம். கல்வியாண்டு இப்போ முடிஞ்சு போச்சு. 2026 கல்வியாண்டுக்கு எப்படி பண்ணுவீங்க? அப்போ இப்போ நீங்கள் டெண்டருக்கு விடணும், அந்த டெண்டருக்கு வந்து ஒரு வர்ற கம்பெனி வந்து சரியா இருக்கான்னு செக் பண்ணணும், அவங்க இவ்வளோ வால்யூம் ஆஃப் அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கணக்கு கொடுக்கணும், அவங்க சரின்னு அவங்க ஒத்துக்கணும், அதன் பிறகு அவங்க தயாரித்து உங்களுக்கு கொடுக்கணும். இது 2026 நிச்சயம் பண்ணிடுவீங்களா நீங்கள்? எனக்கு அது அந்த அந்த பாலிசியே விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் ஒரு 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 பயத்தில் திமுக பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த யங் ஓட்டர்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல, அவங்க இன்னும் ஓட்டர்ஸாக மாறல, பட் அவங்க தான் வந்து இட் இஸ் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் அவங்க தான் ஃபியூச்சர் ஓட்டர்ஸ், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஸோ அந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை வந்து அந்த பக்கம் டைவெர்ட் ஆகாமல் விடணும் அப்படின்றதுக்காக, டைவெர்ட் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களோ? அதில் வந்து பொதுநலத்தில் ஒரு சுயநலம் இருக்கும் இல்லையா? அப்படியான ஒரு நலமாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் தப்புன்னு சொல்லலை, அது அப்படி இருக்கும். பராசக்தியில் சிவாஜி வசனம் சொல்லுவார் இல்லையா, ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாக சுத்தம் பண்ணுறதுக்கிற மீன் அதை போல அப்படின்னு. அந்த மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்தது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு. சரியா? பள்ளி குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா பள்ளிக்கூடத்திலே அவங்க போட்டித் தேர்வுக்கு தயாராவாங்க, 11th 12th கொடுப்பாங்க. ஆனால் இவங்க கொடுக்கறது பாருங்க, கல்லூரி முடிக்கிற இடத்துல இருக்கிறவங்க கொடுக்குறாங்க. கல்லூரியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே கைபேசி பயன்பாடு ரொம்ப அதிகமாக இருக்கும். பள்ளிக்கூட குழந்தைகள் தான் கைபேசியை பயன்படுத்த முடியாது. அவன் கைபேசியிலேயே திறன்பேசியிலேயே எல்லாத்தையும் பார்க்குறான், படிக்கிறான், போகிறான், வரான். அவன் கல்லூரியில் இருக்கிறதுனால அவனுக்கு கணினியோட ஒரு தொடர்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். யாருக்கு எவ்வளோ தொடர்பு அதிகமாக இருக்காதுன்னா பள்ளி மாணவர்களுக்கு இருக்காது. நீங்கள் பள்ளிக்கூடத்தை விட்டுவிட்டு ஏன் கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்குறீங்க முதல்ல? அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே என்ன வருதுன்னா, ஒரு வாக்கு அரசியல்னால அங்கே இருக்கிறது. இப்போ விஜய்க்கோ சீமானுக்கோ ஒரு யங் ஓட் பேங்க் இருக்குன்னா, அந்த ஓட் பேங்கை உடைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்கன்னா உண்மைதான். அப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ திமுக இருக்குது. அது கூட செயல்படுத்த முடியுமான்னு தெரியல சார். இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, மகளிருக்கு 1000 ரூபாய், பெண்களுக்கு விடியல் பயணம், தமிழ் புதல்வன், உரிமை தொகை, இந்த 4த்துக்கும் அப்புறம் சிற்றுண்டி, இந்த 5த்தை வச்சு தான் சார் இந்த ஆட்சியை ஓட்ட போகிறாங்க. இன்னும் ஓராண்டில் பாருங்கள், அல்லது நீங்கள் பரப்புரையின் போது பாருங்கள், இந்த 5ஐ பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவார்கள், மீண்டும் மீண்டும் எழுதுவார்கள், மீண்டும் மீண்டும் பரப்புரை செய்வார்கள். இதை தாண்டி இவர்களிடம் சொல்லுவதற்கோ பேசுவதற்கோ பெரிதாக எதுவும் இல்லை. ஆனால் இன்னொன்று ஒத்துக்கிறேன், கிரவுண்டில் போனோம் அப்படின்னா, ஒரு மக்கள்கிட்ட போனோம் அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் அவனுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அரசால் அவனுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் பெருசாக பேச மாட்டான். எதுவும் இல்லை சார், நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் வந்து போயிட்டுருக்குன்னுவான். ஆனால் சிஸ்டம்குள்ளே பிரச்சனை இருக்குது, அது மக்களுக்கு புரியாது. இது என்ன ஆகும்னா, இது ஆன்டி இன்கம்பன்சி இல்லை, ப்ரோ இன்கம்பன்ஸ் தான் மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறாருல்ல, அது எங்கேருந்து சொல்கிறாரோ இங்கேருந்து தான் சொல்கிறாரு. ஆனால் ஆன்டி இன்கம்பன்சி இல்லையா அந்த ஆட்சி மேலே? ஆன்டி இன்கம்பன்சி சார், அதாவது ஒரு ஆட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆட்சி ஒரு 4 ஆண்டுகள் ஆயிடுச்சுனாலே ஆன்டி இன்கம்பன்சி தானாகவே கிரியேட் ஆகும். இன்னொன்று சொல்கிறேன், என்னைய பொறுத்தவரைக்கும் அசம்ஷனில் சொல்கிறேன், இப்போ திமுகவோட வாக்கு வங்கி எவ்வளோ கூட்டணியோட சேர்த்து 45% வைங்க, 40 to 45 வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிற 55 என்னது? ஆன்டி இன்கம்பன்சி தான். அந்த ஆன்டி இன்கம்பன்சி செதற இருக்கிறதுனால தான் திமுக ஆட்சியில் இருக்குது. இப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 45க்கு உள்ள இருக்கிறான் பார்த்தீங்களா, இவன் வெளியில போகக்கூடாது. இந்த 45க்கு உள்ள இருக்கிறதா ப்ரோ இன்கம்பன்சியா முதலமைச்சர் பார்க்குறாருல்ல, அந்த 45ம் 45ஆவே இருக்கணும் 2026ல். அந்த 45 வந்து 40ஆ மாறுது, 35ஆ மாறுதுன்னா தட் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி என்னைய பொறுத்த வரைக்கும். அது இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன பொறுத்தவரை 5% மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் எங்கிருந்து மாறி இருக்குன்னா, திமுகவோட கூட்டணிக்குள்ளேருந்து மாறி இருக்கணும்.
இப்போ சிபிஎம்மோட கோர் ஓட் பேங்க் என்ன தெரியுமா? தொழிலாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், வேலை உழைக்கும் வர்க்க மக்கள், இவங்களாம் தான் வந்து சிபிஎம்மோட கோர் ஓட் பேங்க். விசிகாவோட கோர் ஓட் பேங்க் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர், தாழ்த்தப்பட்ட வார்த்தை பயன்படுத்தக்கூடாது, பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள்லாம் இருக்கிறாங்க. இவங்களோட கோர் ஓட் பேங்க். இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதா இல்லையா? இருக்கு. இந்த பட்ஜெட்லயே உடனே சொன்னா பிரிவினைன்னு பேசிடுவாங்கன்னா, பிரிவினைன்னு பேசல, பட்டியலின சமூகத்துக்காக சில விஷயங்களை ஒதுக்கி இருக்கலாம். நேற்று எஸ்டிபிஐ கட்சியிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன போட்டிருந்தாங்க, இந்த ஆய்வு, இந்த பொருளாதார நிதிநிலை அறிக்கையில இஸ்லாமிய சமூகத்திற்காக நீங்க ஒதுக்கப்பட்ட விஷயம் என்ன, எதுக்காக ஏதாவது ஒதுக்கி இருக்கிறீங்களா நீங்க? அப்போ இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலன் நீங்க சொல்வது வெறும் வெற்று வார்த்தையால் அல்ல, அப்படி சொல்றது வீணானது. நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு ஓட்டு போட்டு பிஜேபி உள்ள வந்துடும்ன்றீங்க. நான் ஓட்டு போடுறேன், பட் அதுக்காகவே மட்டுமா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும்ல, என்னை ஏதாவது நீ கவனிக்கணும்ல. என்னை கவனிக்காம அவன் தான் உன்னை கொன்றுவான், நான் உனக்கு சோறு போடாமல் வச்சிருக்கேன், நான் செத்துருவேன் ஒரு நாளைக்கு நான். அப்போ இஸ்லாமியர்களுக்கோ அல்லது பட்டியலின சகோதரர்களுக்கோ அவர்களுக்கான ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கு துறைக்கு நிதிகள் ஒதுக்கப்படவில்லை. இது வெறும் வெற்று வார்த்தைகள் அடங்கிய ஒரு தாள்களாக இருக்கிறது. ஆனால் அதில் சில விஷயங்களை ஆதரிக்கலாம், அது ரெகுலராக எல்லா ஆட்சியும் பண்ண வேண்டியதுதான். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வரல, எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லை, அதிருப்திகள் இருக்குது, மனசு நிறைவா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான யதார்த்தமான கருத்து. எனக்கு வந்து இதில் இன்னொரு அந்த பட்ஜெட்லேயே வந்து நான் ஒரு விஷயத்த இது கோடிட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்குமா அப்படின்ற, அதாவது வந்து பட்டா வந்து இனிமே வந்து உடனடியாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்த பண்ணாலுமே இப்போ ஒரு விஓ ஆகட்டும் இல்லை அங்கே இருக்கிற பிடிஓ ஆகட்டும் அந்த விஷயத்த வந்து பண்ணிடுவாங்களா அவ்வளோ சீக்கிரம்? ஏன்னா அவங்க ஹோல்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் வந்து வேற வேற காரணங்கள், அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம் இதெல்லாம் வச்சு தான் அந்த இது பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டோட இந்த பாலிசி போய் கீழே சேரும்னு நினைக்கிறீங்களா? இந்த கவர்மெண்டோட பாலிசி சரியா தப்பான்னு கேட்டிங்கன்னா 100% சரியானது. இது நல்ல ஒரு பாலிசி தான். ஏன் அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், குறிப்பாக இந்த விவரங்கள் நடக்கக்கூடிய இடங்களில் அதிகமான ஊழல் மலிந்து கரை புரண்டு ஓடக்கூடிய ஒரு இடம். அப்போ அந்த இடத்த வந்து எதுவுமே எப்போது வந்து ஒரு இடம் வந்து ஊழலுக்கு இடமில்லாமல் இருக்குன்னா டைரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் அடிக்கணும். இப்போ நான் ஒரு எம்எல்ஏட்ட பேசிகிட்டு இருந்தேன், அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொன்னார். தம்பி, முன்னாடிலாம் இப்போ எங்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஓஏபி கேட்டு வராங்க, ஒரு வயசானவங்க ஓஏபி ஓல்டேஜ் பென்ஷன் கிடைக்கலப்பா, அதான் பண்ணி கொடுப்பான்னு கேட்குறாங்கன்னா, நான் தாசில்தார்கிட்ட போகணும்னு சொல்லணும், விஏவிட்ட போகணும்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுக்கணும், பாருப்பான்னு சொல்லி. இப்போ அப்படிலாம் கிடையாது. என்னம்மா வேணும், ஓஏபி வேணும், இந்த ஃபார்மை கொடுமா வாங்குறாரு, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு, வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறாரு, அவர் பார்த்துடுறாரு, சார் இதான் ஸ்டேட்டஸ்ட்டு 10 வருஷம் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. முடிஞ்சு போச்சா? இப்போ இதுவே நீங்கள் ஆன்லைன் சிஸ்டம் இல்லை, எதுவுமே இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எல்லாமே நேராக தான் பண்ணணும் அப்படின்னா இவர் இங்கேருந்து அனுப்ப, அப்புறம் இந்த மாதிரி பேருந்து பிடிச்சி போக, அப்புறம் அவர் எனக்கு ஏதாவது கமிஷன் கொடுமான்னு கேட்க, இதை தேவையில்லாத வேலை. அப்போ இந்த விஷயத்தை அமல்படுத்துறதுக்கு அதிகாரிகளை சரியாக நியமிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. அதை பண்ணாங்கன்னா தான் சரி வரும். இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நேம் அளவுக்கு இருக்கும், கீழே செயல்படாது. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஆட்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் அர்ச்சனை, அன்னை தமிழில் அர்ச்சனைன்னு போட்டிருப்பாங்க. நீங்களும் நானும் வாங்க, எஃப்டி பாலிட்டிக்ஸ் சேனலோட கேமராமேனை கூப்பிட்டுவாங்க, ஒருவே தமிழில் அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. அவருக்கு தெரிஞ்சால் கூட தமிழில் அர்ச்சனையா, ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கன்னு. நான் எதுக்கு நான் ஃபோன் பண்ணி கூப்பிடணும்? நான் தமிழ்நாட்டில் வசிக்கிறேன், நான் தமிழை என்னுடைய தமிழ் கடவுளை நான் வந்து வணங்குறதுக்காக வந்திருக்கேன், தமிழில் பண்ணிங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிடுங்கன்றாங்க. ஃபோன் பண்ணவர் வரவும் மாட்டார், அவர் எங்கே இருப்பாருன்னு தெரியாது. இப்போ என்கிட்ட கைபேசியில் நான் எதுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடணும்? இப்போ நீ தமிழில் பண்ணால் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு தமிழ் நீச பாஷை, நீ தமிழில் பேச போகிறது கிடையாது. அப்போது நடைமுறையில் எந்த விதமான திட்டங்களும் அமலில் இல்லாமல் வெறும் உதட்டளவில் இருக்கிறது பிரயோஜனம் இல்லாதது. அப்படியா உதட்டல் திட்டமாக இது மாறிடக்கூடாது. ஆனால் நல்ல விஷயம், அதை வந்து எதையுமேங்க கம்ப்யூட்டரைஸ்டாகவும் இணைய உலகத்துக்கு நிகராகவும் பயன்படுத்தும் போது தான் எளிமையாகவும் சேவை வந்து தங்கு தடை இல்லாமலும் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தடைகள் இருக்கும், அதனால் பல பிரச்சனைகள் வரும், அதனால் பாதிக்கப்படுற பொருள் யாருன்னா காமன் மேன் தான். இதை தான் நான் வரவேற்கிறேன். 2021 இந்த ஆட்சி தொடங்கும் போது 5 லட்சம் கோடி கடனோட ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்து இன்னொரு 4 லட்சம் கோடி ஏறி 9 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன் ஒவ்வொரு இப்போ நீங்கள் நான் நம்ம எல்லார் மேலேயும் தான் வைக்கப்பட்டிருக்க ஒரு கடன். ஸோ வந்து கடன் வாங்கி இந்த கவர்மெண்ட்டை வந்து இன்னமும் எல்லா கவர்மெண்ட்டுமே அதையே தப்பாக பண்ணுறாங்களே, இதுக்கு வந்து என்ன பண்ணாலும் மாறுதலுக்கு வழியே இல்லையா? இது வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன்.
கடன் வாங்குறது, இப்போ கோகுல் அப்படிங்கிறவர் அருள்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் அந்த காசை கொடுக்கணும், அதை கட்ட வேண்டிய முழுமையான விஷயத்துக்கு நீங்கள் தான் ஆளாகிறீங்க. தனிநபர் கடன் இது. ஒரு அமைப்பு, ஒரு அரசு, ஒரு ஒரு நிர்வாகம், ஒரு ஸ்டேட் கடன் வாங்குறது தப்பு கிடையாது. கடன் வாங்கலாம், சட்டத்தில் இடம் இருக்கிறது. அப்படி கடன் வாங்கி உயர்ந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் ஏராளம் உலகத்தில். நான் ஸ்டேட்டுங்கிற பொருளில் சொல்கிறேன். ஸ்டேட் அப்படின்னா ஒரு அரசு நிர்வாகம். இப்போது கடன் வாங்குவது தப்பான்னு கேட்டிங்கன்னா 100% தப்பே கிடையாது. கடன் வாங்குறது தப்பு கிடையாது. நீங்கள் கடன் வாங்கலாம், அதன் மூலமாக நீங்கள் தொழில் அமைப்புகளை உருவாக்கலாம், அதன் வாயிலாக ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம், அதன் மூலமாக நீங்கள் உற்பத்தியை உருவாக்கலாம், உற்பத்தியை நீங்கள் வணிகத்துக்கு கொண்டு போகலாம், அங்கேருந்து ஒரு மறுசுழற்சி நடக்கும் பொருளாதாரத்துக்குள்ளே. அதன் மூலம் நீங்கள் கடனை அடைக்கலாம், திருப்பி நீங்கள் ஒரு கடனை வாங்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நான் இருக்கிறேன், நான் வங்கிக்கு போகிறேன், ஐயா நான் ஒரு தொழில் தொடங்க போகிறேன், எனக்கு முதலீடுக்கு பணம் வேணும், நான் கடனாக 20 லட்ச ரூபா கேட்குறேன், கொடுக்குறாங்க, 20 லட்சம் நான் முதலீடில் போடுறேன், லாபம் 30 ரூபா சம்பாதிக்கிறேன், அவங்களுக்கு வட்டி கட்டிக்கிட்டே இருக்கேன், லாபம் நான் 1 கோடி சம்பாதிக்கிறேன், அப்புறம் இன்னும் 2 கோடி கடன் வாங்குறேன் அப்படின்னா கொடுப்பாங்க. அப்போ இது என்னன்னா, கடன் வாங்கினா தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை, அந்த இடம் வரைக்கும் தப்பு இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, கடன் வாங்குறீங்க ரைட்டு, அதை எப்படி செக்ரிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா மேட்ரு. கடன் வாங்கிட்டீங்க சார், கடனை வாங்கி எல்லா இடத்துக்கும் செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பிரச்சனையே கிடையாது. நீ கடனை மட்டும் வாங்கிட்டே இருந்தனா தொழிலே பண்ணாமல் இப்போ பிரச்சனைக்குரிய விஷயமா வருது. அப்படி தான் இந்த நிலைமையில் நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, கடனை நீங்கள் வாங்குறீங்க சார், ஒரு லிமிட் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில், அதிமுக ஆட்சி காலகட்டத்தில், இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஜெயரஞ்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, கடனை சுமைன்னு சொல்லாதீங்க. என்ன சுமைன்னு சொல்கிறீங்கன்னா சரியான விஷயந்தான். ஆனால் கடனை சுமைன்னு சொன்னவர் ஐயா மு.க. ஸ்டாலின் தான். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்தில் கடனை எவ்வளோ வாங்கி வச்சுருக்கிறார் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில், கடன் மாநிலமாக மாற்றிட்டாரேன்னு சொன்னார். அப்போ இது இன்றைக்கி வந்து ஐயா ஸ்டாலினுக்கு பொருந்துவான்னு எனக்கு தெரியல, அது அவர் தான் விளக்கணும். ஆனால் கடன் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் வாங்கலான்றதை லைட்டாக கொஞ்சம் அதிகமாக வாங்கினாங்க எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியத்தில் வாங்கினாங்க. இன்றைக்கி அதை தாண்டிட்டாங்க, அந்த பார்டரையும் தாண்டி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வாங்கினா அதிகமான முன்னேற்றம் தெரியணும், அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கியிருக்கணும், அதிகமான தொழில்கள் உருவாக்கி இருக்கணும், அதிகமான நிறுவனங்கள் உள்ள முதலீடு பண்ணியிருக்கணும். அது நடக்கலை. சாம்சங் ஊழியர்களுக்கான பிரச்சனையும் முடியல, ஆசிரியர்களுக்கு காசு கொடுக்க காசு இல்லை, ஒரு பள்ளி ஆதி திராவிடர் நல விடுதிகளுக்கு உணவு கொடுப்பதற்கு காசு இல்லை சார். உணவு கொடுக்கறதுக்கு அங்கே இருக்கிறவங்க அவங்க சொந்த காசை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே இவர்கள் ஆட்சி காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்குது. அது கெடுவாய்ப்பாக நம்ம வாயில் வரக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், டாஸ்மாகில் தான் இவங்க வந்து 60,000 கோடி கிட்ட போயிட்டாங்க வருமானத்தில், உச்சத்தில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே மேலே இருந்து தள்ளாடிக்கிட்டு இருக்கு, எப்போ கீழே வந்து தொப்பு உடைய போதுன்னு தெரியல. அப்படி உச்சத்தில் போகிற ஒரு துறைனா அது டாஸ்மாக் துறை தான், மதுபானத்துறை, மதுவிலக்கு மற்றும் ஆயத்தொழில்துறை அது பேர். ஆனால் 60,000 கோடி சம்பாதிக்கிறாங்க. அதை தவிர வேறு எதுலையும் பெருசாக வந்து நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதில்ல. நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி குறைக்கலாம் அப்படின்னா, தற்சார்பாக சுயசார்பாக நம்ம பண்ணோன்னா குறைக்கலாம். இப்போ நம்ம ஊரில் இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ற மாதிரி, மண் சார்ந்து மக்கள் சார்ந்த வேலைகளுக்கு ஏற்ற மாதிரியான தொழில்களை ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்குவது, அதன் மூலமாக பொருளாதார தன்னிறைவு அடைவது, இப்படி பண்ணோன்னா நம்ம உண்மையிலேயே வந்து விஷயங்கள் பண்ணலாம். இன்னொன்று, உலக நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள்லாம் கடன் வாங்குறாங்க. நம்ம நாட் ஒன்லி நம்ம வந்து இந்தியா கடந்து மட்டும் நம்ம நடுவரசு மட்டும் கடன் வாங்கலை, உலக நாடுகள்கிட்ட நம்ம வாங்கலாம். உலக வங்கிகள் இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஏசியா அமைப்புகள் இருக்குது. இப்படி கூட நம்ம இன் ஃபியூச்சரில் கூட போகலான்னு சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் போகும்போது அது குறையும். ஆனால் அதிகமாக கடன் வாங்குவது தவறு. அது வந்து என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்தில் இப்போ இலங்கை கூட தான் கடன் வாங்குச்சிங்க, அதிகமாக கடன் வாங்குச்சு, என்னாச்சு, திவால் ஆயிடுச்சு. அப்படியான சூழலுக்கு நம்ம சூழல் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறது தான் என் கருத்து. கடன் வாங்குறது தப்புன்னு நான் சொல்லலை, கட்டுக்குள்ளே இருக்கணும்.